எறும்புகள், அதாவது எறும்பு அப்படின்னு சொன்னாலே பொதுவா நம்ம எதை உதாரணமா சொல்லுவோம்? அதோட சைஸ். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சின்னதா குறிப்பிடணும் அப்படின்னா எறும்பு மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எறும்புகள் அதை தாண்டி பல விஷயத்துல குறிப்பிடுறதுக்கு தகுதியானவை. அதுல முக்கியமான விஷயம் தான் அந்த ஒற்றுமையே பலம், ஒற்றுமையே பலம்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் தெரியுமா? அந்த ஒரு கோட்டுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமா நம்ம எறும்பை சொல்லலாம். ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு எறும்பு போய் ஒவ்வொரு இறைய தேரும் போது அது கண்ணுல ஒண்ணு பட்டு அதால அதை எடுக்க முடியாம வந்துருச்சுன்னா சரச்சரன் அதோட கூட்டத்துக்கு போய் அந்த கூட்டத்திட்ட இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒண்ணு சிக்கி இருக்கு, வாங்க எல்லாருமா போய் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி மொத்தமா உழைச்சு அந்த இறைய தூக்கிட்டு வருவாங்க. அதை தாண்டி இயற்கையாவே அது ஒரு சுயநலம் இல்லாத ஒரு உயிரினம். நான் சும்மா வாய் வார்த்தைக்கு அதை சொல்லல. எறும்புகளுக்கு உணவை சேகரிக்கிறதுக்கு 2 வயிற்று பகுதி இருக்கு. ஒன்னு பிரைவேட் ஸ்டொமக், இன்னொன்னு சோசியல் ஸ்டொமக். ஒரு வயித்துல அதுக்கு தேவையான உணவை எடுத்துட்டு இன்னொரு வயித்துல மத்த எறும்புகளுக்கு தேவையான உணவை எடுக்க முடிஞ்ச அளவு எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்ல, எறும்புகளோட கால் பகுதி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதால வேகமா ஓடக்கூடிய திறன் கொண்டது. அதே மாதிரி ஒரு எறும்பு தன்னோட உடல் எடையை விட 20 மடங்கு அதிக வெயிட் உள்ள ஒரு பொருளை எடுத்துட்டு போற அளவுக்கு திறன் கொண்டது. நம்மளை பொறுத்தவரை அந்த எறும்போட சைஸுக்கு ஏத்த அளவுக்கு தான் அதோட வாழ்நாள் இருக்கு. அதாவது ஒரு 45 இருந்து ஒரு 60 நாள் வரை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் கம்பேர் பண்ணும்போது எறும்புகள் ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாமி எறும்பு, தீ எறும்பு, கட்டெறும்பு, இந்த மாதிரி எறும்புகள் தான். ஆனா உலகத்துல 10,000 இருந்து 12,000 வகையான எறும்புகள் இருக்கு. இவ்வளவு ஆற்றல்களையும் அறிவுகளையும் கொண்ட இந்த மனித உயிரினத்தை விட நூண்டு உயிரினமான அந்த எறும்பு நிறைய விஷயத்துல சிறப்பானவையா இருக்கு. அந்த எறும்புகள் மாதிரி ஒற்றுமையா நம்ம பலத்தை காமிச்சா யாராலையும் நம்மள தோக்கடிக்க முடியும். ஆனா ஒற்றுமைன்னு சொன்னாலே ஒரு ஓரத்துல உட்கார்ந்து சிரிக்கிற நிலைமையில தான் இருக்கு நம்மளோட மனித இனம்.